இருக்கிறவங்களாம் சேர்ந்து பிரைஸ் த லார்ட். வீட்டில் டிவி பார்க்குறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். இன்னும் வீட்டை விட்டு வெளியிலே வரல, பரவாயில்ல. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒரு பள்ளியில் பரீட்சை எழுதுவாங்க இல்லைங்களா, அந்த பேப்பர்லாம் திருத்தி கொடுத்தாங்க. அதில் ஒரு சம்பவம், பிஇடி பரீட்சை. பிஇடின்னா தெரியும், ஃபிசிக்கல் எஜுகேஷன், விளையாட்டு. அப்போ அவங்க அந்த பரீட்சையில் ஒரு ஆடுகளத்தை பற்றி வரையறை சொல்லியிருந்தாங்க. அதில் அளவுகோல்லாம் போட்டு எழுதணும், அதான் கேள்வி. எல்லாம் போட்டு பரீட்சைக்கு பேப்பர்லாம் கொடுத்தாச்சு. ஒருத்தனுக்கு அதிக மதிப்பெண், ரொம்ப மகிழ்ச்சியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தார். பக்கத்தில் மாணவன்கிட்ட காட்டிட்டு சிரித்து கொண்டிருந்த பொழுது மாட்டிக்கொண்டார். அப்போ ஆசிரியர் கூப்பிட்டு, என்ன பிரச்சனை, ஏன் சிரிக்கிற அப்படி? இல்லை சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு அவர் வாத்தியார் கொஞ்சம் நோண்டி எடுத்துட்டார். ஒன்றும் இல்லாததுக்கு சிரிப்பியா அப்படிலாம் கேட்டார். அப்போ தான் அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், அவன் கெட்ட வார்த்தையாக எழுதி வச்சுருக்கா சார் அப்படி சொல்லிட்டான். எதில்? எக்ஸாம் பேப்பரில். அவன் அந்த கேள்விக்கு பதில் எழுதுகிற போது அவன் என்ன செய்கிறான், இத்தனை மீட்டர் நீளம், இத்தனை மீட்டர் அகலம் எல்லாம் போட்டுட்டு ஒரு கெட்ட வார்த்தை, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் அதில் எழுதி வச்சுட்டான். அது ஒரு பெரிய பக்கம் எழுதியிருக்கிறான், ஒரு பக்கத்துக்கு கேள்வி, அதில் எப்படியும் ஒரு 20 கெட்ட வார்த்தை. அதை கூட்டத்தில் வாத்தியார் திருத்தும் போது, அதெல்லாம் மொத்தமாக திருத்தும் போது பிடி மாஸ்டர்கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய பேப்பரும் போகும். அதனால் அவங்க எப்படி வேகமாக திருத்தினாங்க தெரியல, அதை ரைட்டு போட்டு 10 மார்க்கு போட்டாங்க. கெட்ட வார்த்தைக்கு 10 மார்க்கு. இன்னொரு பையன் கேள்வி தப்பாக எழுதியிருக்கான். அவன் கெட்ட வார்த்தை எழுதலை, அவன் கேள்வியை மாற்றி எழுதிட்டான், வேறு ஒரு கேள்விக்கு எழுத வேண்டியதை எழுதிட்டான். அவனுக்கு அடிச்சுட்டு சைபர் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பையனை அந்த ஆசிரியர் என்ன செய்தார், வாங்கி கேள்வியை அடித்து சைபர் போட்டாங்க. இன்னொன்று குச்சை எடுத்து வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்க, அடியோடு கூடிய அந்த தண்டனை. இன்னொருத்தன் தவறாக எழுதிட்டான், அவனுக்கு அடி கிடைக்கலை, ஆனால் தண்டனை, அவனுக்கு மார்க்கு வரலை. இன்னும் மற்றவங்களுக்கு சரியாக எழுதினவங்க, கொஞ்சம் விட்டு விட்டு எழுதினவங்களுக்கு அதுக்கு ஏற்றபடி மதிப்பெண் கிடைத்தது. இப்போ இந்த ஒரு சம்பவம் என்ன சொல்லுகிறது நமக்கு? நாமும் இந்த உலகத்தில் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் எழுதக்கூடிய தேர்வு, நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, நானும் எழுதுகிறேன், நீங்களும் எழுதுறீங்க. அப்போ நம்ம எழுதக்கூடிய அந்த தேர்வு தாளில் நம்ம எழுதக்கூடியது ஒருவேளை தவறாக போகலாம். கொஞ்சம் ரைட்டு, முழுசாக ரைட்டாக இருக்கணும், அதான் எதிர்பார்ப்பு. அப்போ முழுசாக ரைட்டாக இல்லைன்னா கொஞ்சமாவது ரைட்டாக இருக்கணும். இல்லை சுத்தமாக கேள்வியவே மாற்றி எழுதுகிற கூட்டமாக நம்ம இருக்கலாம். வாழ்க்கைங்கிற ஓட்டத்தில் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சரியாக தான் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கலாம். இல்லைன்னா இந்த மாணவன் செய்தது போல் தப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு, செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு, நானும் பரீட்சை எழுதியிருக்கிறேன், நானும் இதை செய்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் என்ன செய்வார், நம்மளை தண்டனையோட அடி விழுவோம், நமக்கு நன்றாய் அடிபடுவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிரைஸ் எல்லாம். நான் பேசுகிறது பின்னாடியெல்லாம் கேட்குதுங்களா? தெளிவாக கேட்டால் அப்படி கை வைத்து காட்டுங்க. நீங்கள் பேசுகிறது கேட்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படி கை வைத்து காட்டுங்க. ஆண்கள் பக்கம் கை யாருமே தூக்கலையே, கேட்கலையா? வெரி குட், தேங்க்யூ. ஏன்னா அப்பப்போ ஆடியோவில் பிசாசு உள்ளே போயிடுறான், நம்மளுடைய ஸ்பீக்கருக்குள்ளே பிசாசு உள்ளே போயிடுறான். அதை பிசாசை விரட்ட வேண்டி இருக்கிறது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்போ நான் இந்த உதாரணத்தின் வழியாக உங்களை அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இப்போ நம்ம செய்கிறது சரிதானா, எழுதுகிற தேர்வு சரிதானா, நம்ம சரியான கேள்விக்கு சரியான பதிலை தான் எழுதுகிறோமா, அல்லது எல்லாம் தெரியும் எனக்குன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறோமா? திருவருகை கால தயாரிப்பில் இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இயேசு சாமி வரப்போகிறார், குழந்தை இயேசு இந்த குடிலுக்குள்ளே உட்கார்ந்து படுத்திருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் எல்லாரும் பார்க்கலாம், நல்லவங்க பார்க்கலாம், கெட்டவங்க பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் இயேசு ஒரு நாள் வரப்போகிறார் பாருங்கள், 2வது வருகை, எல்லாரும் பார்க்க முடியாது. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது, இந்த பலியில் கூட பூசை பலியில்
அந்த நற்கருணை அந்த ஆசீர்வாதத்தின் பொழுது ரசத்தை உருவானவர் ஆசீர்வதிக்கிற போது இது எல்லாருக்காகவும் சிந்தப்படும் என்ற அர்த்தம் அப்படி எழுதல, இது பலருக்காக சிந்தப்படும் என்ற அர்த்தம். இந்த வார்த்தையை மாற்றிட்டாங்க. முன்னாடி எல்லோருக்காகவும் இருந்துச்சு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆண்டவர் உனக்கு விடுதலையை கொடுத்துருவார். இல்லை, எல்லோருக்காகவும் சிந்தப்படுது. ஆனால் யார் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய விடுதலை, அவருடைய முக தரிசனம் கிடைக்க போகுது. அவங்க தான் கடவுளை உண்மையாக பார்க்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு இந்த 4 வாரத்தில் நம்மளுக்கு சில தலைப்புகளை கொடுத்து கைட் பண்ணியிருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, இப்படி வச்சையாக வந்துச்சு. இந்த வாரம் அன்பு, 4வது வாரம், கடைசி வாரம், கிறிஸ்துமஸை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வெகு குறுகிய நாட்கள் மட்டுமே இருக்குது. 2 நாளில் கிறிஸ்துமஸ் வரப்போகுது. அப்போ நம்ம இடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்ன? அதுதான் அன்பு. இந்த அன்பை பற்றி இன்றைக்கு பேசுது. பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் என்ன நமக்கு சொல்லுது? வார்த்தை உங்களை சந்திக்குது இன்னைக்கு. அதனால தான் ஆலயத்துக்கு வருகிற போது நீங்கள் இறை வார்த்தைக்கு கேட்கணும்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நற்செய்தி வாசிக்கப்படும் போது மக்கள் என்ன செய்யணும்? இறை வார்த்தையை கேட்கணும். இதுதான் லிட்டர்ஜிக்கல் ஆர்டர். இப்போல்லாம் கேட்க முடியல எல்லாராலையும். அதனால தான் இப்போ பைபிளையாவது பார்த்துக்கங்க. ஆக்சுவலாக பைபிள் பார்க்கக்கூடாது. பைபிள் வச்சு சாமியார் ஒழுங்காக வாசிக்கிறாரா அப்படின்னு பார்க்கக்கூடாது. வழிபாட்டு முறைமையின்படி நீங்கள் இதை கேட்க வேண்டும். அப்போ இறைவார்த்தை உங்களிடத்திலே வருகிறது, சந்திக்க வருகிறது. எசையா புத்தகத்தில் 55வது அதிகாரத்தில் 10-11 இறைவசனம் சொல்லுது, கடவுள் வானத்திலிருந்து மழையும் பனியும் கீழே அனுப்புகிறாராம். மழையும் பனியும் கீழே அனுப்புகிறாரு. அது நிலத்தை நினைத்து, விதையை நினைத்து, அதை அரும்பி விளைய செய்யுது அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்தது முக்கியமான வார்த்தையை சொல்கிறாரு. அதே மாதிரி என் வார்த்தை இருக்கும். எதுக்காக என் வார்த்தையை அனுப்புகிறேனோ அதை அது செய்யாமல், செயல்படுத்தாமல் வெறுமையாக என்கிட்ட திரும்பி வராது. அப்போ பாருங்க, கடவுள் வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். எதுக்கு? சந்திக்கணும். அந்த மழை எப்படி இந்த நிலத்தை சந்திக்குதோ, அந்த விதையை சந்திக்குதோ, இந்த விதை எப்படி அந்த நிலத்தினுடைய அந்த மழையினுடைய ஆற்றலை எடுத்துக்கொள்ளுதோ, அதே போல் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆலயத்திற்குள்ளே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையை சந்திக்கிறீங்க? கடவுள் எல்லார் மேலேயும் அவர் வார்த்தையை வைப்பார், எல்லாருக்கும் அனுப்புகிறார். இப்போ வானத்திலிருந்து மழை விழுது, நல்லவன் நிலத்தில் தான் விழுவேன், கெட்டவன் நிலத்தில் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். மழை என்னைக்காவது சொல்லுமா? நல்லவன் போட்டாலும் விளையும், கெட்டவன் போட்டாலும் விளையும். அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தையும் எல்லாருக்கும் போகுது. ஆனால் ஏற்றுக்கொள்கிற மனிதர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள்? அந்த வார்த்தையை சந்திக்கிறோமா? பிசாசு இந்த இடத்துல தான் ஒரு வேலை செய்யுதுங்க. ஆலயத்திற்குள்ளே பிசாசு வேலை செய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது உனக்கு தடை செய்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த சந்திப்பை பற்றி பேசுறாரு நமக்கு. கடவுள் நம்மளை விண்ணகத்துக்குள்ளே இருந்து இறங்கி சந்திக்க போறாரு. எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்? நான் கிறிஸ்தவனாக பிறந்ததுனாலயா? இல்லை, நாங்கள் படிக்கிற போது எங்களை எல்லா மதத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணினாங்க, ஒரு அனுபவத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ ஒரு தேடல் இருந்துச்சு, எல்லா மதத்தையும் படித்தோம். அறிவு நிலையில் எல்லா நம்பிக்கையை பற்றி நமக்கு தெரியுது. ஆனால் இயேசுவின் மீது இருக்கிற அன்பு எடுக்க முடியல, என்னுடைய உள்ளத்திலிருந்து என்னால் எடுக்க முடியல. ஏன் இயேசுவை நான் அன்பு செய்ய வேண்டும்? நான் எனக்கே கேட்டுக்கொண்டேன். எல்லா தெய்வங்களும், நிறைய தெய்வங்கள், நல்ல மார்க்கங்கள், நல்ல ஒரு வழிமுறைகள், நல்ல ஒரு நம்பிக்கை வெளியில் இருக்குது. ஆனால் இயேசுவை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கேள்வியை நான் படிக்கும் போதே கேட்டேன். அப்போ எனக்கு கிடைத்த என் உள்ளம் எனக்கு சொன்ன ஒரு பதிலை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எங்கேயோ இருந்து கொண்டு என் தெய்வம், நான் தான் உன் கடவுள், நான் இங்கிருந்து உனக்கு எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஏதோ புத்தகத்தில் 4 வார்த்தை எழுதி வச்சுட்டு அதை படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லலை. ஏதோ அதையும் இதையும் நீ செய்ய, நீ எதை செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லலை. என் ஆண்டவர் இயேசு எங்கேயோ இருந்து கொண்டு
நான் தான் உன் கடவுள் என்று சொல்லியிருந்தால் நான் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். என் தெய்வம் எனக்காக விண்ணகத்தை துறந்து இறங்கி வந்து, இதோ நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று என்னோடு நின்று எனக்காக கல்வாரி மலையில் ஏறி சொன்ன ஒரே ஒரு தெய்வம் என் இயேசு ஆண்டவர் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் இயேசு ஆண்டவரை நான் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னை சந்திக்க வந்த தெய்வம் இயேசு. உங்களையும் அதே தெய்வம் சந்திக்க வந்தார். இன்னைக்கு நற்செய்திக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பை பற்றி பேசுது. மாதாம்மா போய் எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு நிகழும் பொழுது அவர்கள் இடையே உறவை கடந்த ஒரு 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 உணர்வு ஒன்று வெளிப்படுகிறது. சொந்தக்காரங்க அப்படிங்கிறத விட, ஏதோ பார்க்க வந்துட்டாங்கிற இரக்கத்தை விட, அந்த இடத்திலே ஒரு உணர்வு பரிமாற்றம், அதுதான் ஆவிக்குரிய அபிஷேக பரிமாற்றம். இந்த அன்போடு கூடிய செயல் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வல்லமை, ஆவிக்குரிய வல்லமை உண்டு. மாதாம்மா ஏதோ தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரே போகணுமே இல்லை. உண்மையாகவே அவர்கள் அந்த தாயின் மீது அன்பு கொண்டவர்களாக ஓடுறாங்க. அந்த தாய் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக இதோ பாருங்க அந்த மரியாளை வாழ்த்துறாங்க. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது, மரியாள் இங்கே இருந்து போனது வெறும் உடல் சார்ந்த ஒரு காரியத்தை கொடுக்க அல்ல, அவர்கள் உள்ளத்தில் இருந்ததை கொட்டுவதற்கு அங்க முன்னாடி போய் கொட்டிட்டாங்க. போன உடனே எலிசபெத்தை வாழ்த்திட்டாங்க. அப்போ சந்திக்கிற இந்த நிகழ்ச்சியில கொடுக்கிற நிலை மரியாளுடைய நிலையாக இருந்தது. உடனே எலிசபெத் அம்மா வாங்கிக்கிட்டு அவங்க என்ன செய்யல, அப்படியே இருந்து விடல. அவர்கள் திருப்பி என்ன செய்யறாங்க, சந்திப்பினுடைய ஆழத்தை அவங்க கொடுக்குறாங்க பாருங்க. உடனே அம்மா பேசுறாங்க, எலிசபெத் அம்மா என்ன செய்யறாங்க, கேட்ட பொழுது குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. உடனே என்ன செய்யறாங்க, தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு உரத்த குரலில், சும்மா காதுக்குள்ள பேசல, உரத்த குரலில். இன்னைக்கு நிறைய பேர் இதை உரத்த குரலில் சொல்வதில்லை. அன்னை மரியாளை பற்றி பேசுகிற போது நிறைய பேர் நல்ல பைபிளை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தையை அன்னை மரியாளை பற்றி பேச வேண்டிய கட்டத்தில் உரத்த குரலில் பேசாமல் அவர்கள் மரியாளை சற்று சைடில் வச்சு பேசுவாங்க. அது மிகப்பெரிய அபத்தம். அது கடவுளுடைய வார்த்தையை நம்ம வஞ்சகம் செய்வது. வார்த்தை சொல்லுகிறது, உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். பார்த்தீங்களா, உன் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்ற குழந்தை. என் தேவ பிள்ளைகளே, சந்திப்பினுடைய ஆழத்தை பாருங்களேன். கடவுள் இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு வெறும் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேரை எல்லாருமே சந்திக்கிறோம். எப்படி சந்திக்கிறோம்? ஃபோனில் சந்திக்கிறோம். செல்ஃபோனை எடுத்து ஒரு குட் மார்னிங், ஒரு குட் ஆஃப்டர்நூன், இல்லை எவனாவது அனுப்பிச்ச ஏதாவது ஒரு படத்தை நம்ம ஒரு விருப்பப்பட்டு ஒரு 4 வார்த்தை டைப் பண்ணி அனுப்புறதில்லை. ரொம்ப சில நேரம் எங்களுக்கு கவலையாகவே இருக்கும். ஆனால் பலர் நீங்கள் அதை ஆர்வமாக எடுத்து நீங்கள் அந்த தொலைபேசியை கூட ஒரு கருவியாக பயன்படுத்துகிறீர்கள். உங்களுடைய வார்த்தையை அந்த இடத்துல வைக்கணும். அதுதான் அந்த சந்திப்பினுடைய ஆழம். பிரைஸ் தி லார்ட். நம்மளால போய் சந்திக்க முடியல என்பது உண்மை. அப்போ நீங்க என்ன செய்யணும், வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம். அதில் ஒரு 4 வார்த்தையை வாய்ஸில் போடலாமே. அம்மா எப்படி இருக்கிறீங்க, உடம்பை பார்த்துக்கொள்ளுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாருங்க, உங்கள் சத்தத்தை கேட்கிற பொழுது அவர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்திப்பை ஒரு அர்த்தமுள்ள சந்திப்பாக நீங்கள் கொடுக்கலாமே. வீடுகளுக்குள்ளே இருக்கிறோமே, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மையாக நம்ம அன்பை பரிமாறிக்கொள்கிறோமா? பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்குறோமா? பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு வாரமாக இங்கே பூசை வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்கு தொண்டையில் கொஞ்சம் கிச்சு தொண்டை கொஞ்சம் கட்டிருச்சு. எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் தொண்டை என்ன வந்துச்சு, சளி பிடிச்சிருக்கு போல இருக்கு. சளி பிடிச்சிச்சா சனியம் பிடிச்சிச்சான்னு தெரியாது, ஆனால் என்னமோ பிடிச்சிருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனால் ஒரு சிலர் ஃபாதர் என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. வெரி ஹேண்ட்ஃபுல் தான்.
நம்முடைய சுப்பீரியர் சிஸ்டர் நம்ம கான்வெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க உடம்பு சரியில்லை, அவங்க ரூமில் தான் இருந்தாங்க. அவங்க ரூமில் இருந்துட்டு இந்த ஓவர் த ஸ்பீக்கர் சத்தத்தை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை, தொண்டையில் ஏதோ கிச்சு மாதிரி தெரியுது, நான் கஷாயம் அனுப்பித்தரேன். உடனே கஷாயம் உங்களுக்கு வரும். பாருங்க, சந்திப்பினுடைய அடையாளத்தை பாருங்களேன். என் தேவ பிள்ளைகளே, அன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தார் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அல்ல, கடவுள் நம்மை சந்தித்தார் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அல்ல, இன்னைக்கு நீங்கள் எப்படி பிறரை சந்திக்கிறீர்கள்? அடுத்தவங்க நம்மளை சந்திக்கிறாங்களா? நீ பேசுனியா, நீ போன் பண்ணியா? இல்ல, நான் போன் பண்ணேனா, நான் அழைத்தேனா, நான் கேட்டேனா? இதுதான் அன்னை மரியாளினுடைய ஆழமான உள்ளம். இதைத்தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்குத்தான் 2வது வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நேர் பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, எனக்கு ஒரு உடலை அமைத்து கொடுத்தீர். எதுக்கு? உமது திருவுளத்தை நிறைவேற்ற. இந்த உடலை வைத்து நான் வெறும் பலியை ஒப்பு கொடுத்துட்டு ஓரமா போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. இந்த உடலை வைத்து என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு மனூறு எடுத்தார். வார்த்தை ரொம்ப கடினமானது புரிந்து கொள்வதற்கு. ஒன்றும் இல்லை, நம்மளை மாதிரி உடம்போட பிறந்தார், அதான் மனூறு. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுது. வார்த்தை மனூருவானார், உடல் எடுத்து நம்முடைய தங்கினார். இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய உடல் கொடுத்திருக்கிறாரே, இந்த உடலை வைத்து கொண்டு இன்னைக்கு எல்லா விதமான தவறான தேர்வினுடைய அந்த பையன் எழுதினானே கெட்ட வார்த்தை, அதை மாதிரி நிறைய கெட்டதை எழுதிக்கிட்டு இருக்கிறோம். சரியானதை இந்த உடலை வைத்து கொண்டு செயல்படுத்துகிறோமா? சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு மிக பெரிது. கடவுள் அவருடைய உடலை வைத்து கொண்டு நமக்கு என்ன செய்தார் தெரியுமா? இந்த உடலை வைத்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது, நீங்க போய் ஒருத்தரை பார்க்கிற போது நீங்க உங்களை பலியாக்குகிறீர்கள், அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. ஒரு முதியோர் இல்லத்திற்கு போய் அங்க இருக்கிற வயதானவர்களை நீங்க சந்திக்கிற பொழுது அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்காதுங்க, வேதனை தான் இருக்கும், நாற்றம் இருக்கும். அந்த இடத்துல போய் நீ உட்கார்ந்து நீங்க அவர்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் உங்களை பலியாக்குகிறீர்கள் இயேசுவை போல. அதுதான் உங்களை தூய்மைப்படுத்துகிறது. வெறுமனை இந்த பலியிலே வந்து உட்கார்ந்துட்டு நம்ம போவது அல்ல தூய்மைப்படுத்துவதனுடைய அடையாளம். இங்கே நீங்க எதை செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்தை அறிந்து கொள்கிறீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார், செயல்பாடு வெளியே இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, போய் பாருங்க, கண்களை திறந்து பாருங்க. ஆண்டவர் முதல் வாசகத்தில் நம்ம எல்லோருமே அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கித்த மந்தையை மேய்ப்பார், அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார், அவரே அமைதியை அருள்வார். இந்த மேன்மை பொருந்திய கடவுள் யாரை வைத்து தான் மாட்சி அடைய விரும்புகிறார்? உங்களையும் என்னையும் வச்சுதான். நீங்களும் நானும் செய்கிற செயலில்தான் கடவுளுடைய மாட்சி அடங்கி இருக்கிறது. இந்த புனிதர்களை கடவுள் மாட்சிப்படுத்துகிறார். அந்தோனியார, செபஸ்தியார, அன்னை மரியாள. ஏன்? அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது உடலால் கடவுளுக்கு மாட்சி கொடுத்தவர்கள். இந்த உடலை வைத்துக் கொண்டு நீங்களும் நானும் தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறோம். இந்த தேர்வு சரியான தேர்வு தானா? சரியான வார்த்தைகளை போடுகிறீர்களா? உங்களுடைய உடலால் நீங்கள் செயல்படுத்துகிற காரியம் சரியானது தானா? இந்த ஆலயத்திற்கு இன்று மாலை பொழுதிலே நீங்கள் பூசைக்கு வந்திருக்கிறீங்க. ஏன் மாலையிலே நீங்க வந்தீங்க? காலை முழுவதும் நீங்கள் என்ன செய்தீங்க? யோசித்து பாருங்க. சாயந்தரம் நான் காலையில் நல்லா தூங்கிட்டு, நான் காலையில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவறான கேள்விக்கு சரியான கேள்விக்கு தவறான பதில் எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். சரியான காரணம் உங்களிடத்திலே இல்லாது போனால், என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்தந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த உடலால் காரணம் இருந்துச்சுன்னா வெரி குட். ஏன்னா நீங்கள் எந்த காரணத்தோட இந்த மாலை திருப்பலிக்கு வந்திருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது.
ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதற்கு நீதியோடு அதை சரியா தவறா என்று ஆண்டவருக்கு முன்னாடி எடுத்து வைக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து பாருங்கள். தவறென்று சொன்னால், ஆண்டவரை நான் சரியாய் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எனக்கு ஆற்றல் தாரும் என்று மன்றாடுங்க. கடவுள் ஆற்றல் தருவார். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கை செய்வோம்.